ஈரான் இஸ்ரேல் மோதல், மத்திய கிழக்கில் வெடிப்புகள், உலக நாடுகள் எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்குதல் நடத்தியுள்ளன. அதற்கு பதிலாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதேபோல பஹ்ரைன், கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவானது. இதனால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சரியாக இன்று தெஹ்ரான் நேரப்படி காலை 9:30 மணியை தாண்டிய பிறகு தலைநகரில் வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இஸ்ரேல் முன்னெச்சரிக்கையாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது என கூறியது. ஈஸ்பகான் உட்பட நாடு முழுவதும் பல நகரங்களிலும் வெடிப்பு சத்தம் கேட்டதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. தாக்குதல் செய்தி வெளியாகும் சற்று நேரத்திலேயே அமெரிக்கா இதில் ஈடுபட்டதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதன்பின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதை உறுதிப்படுத்தியார். அவருடைய நீண்ட காணொளியில் அமெரிக்க இராணுவம் ஈரானில் பெரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை தொடங்கியதாகவும், ஈரானிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களை அகற்றி அமெரிக்க மக்களை பாதுகாப்பதே நோக்கம் என குறிப்பிட்டார். ட்ரம்ப் மேலும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைகள் மற்றும் பாதுகாப்பு படைகள் ஆயுதத்தை கைவிட வேண்டும் அல்லது மரணத்தை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை செய்தார். இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியது, ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவியுள்ளது. பல ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டன. ஹைஃபா மற்றும் பிற நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. ஆனால் அவை தாக்குதலால் ஏற்பட்டதா அல்லது இடைமறிப்பால் ஏற்பட்டதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. மத்திய கிழக்கின் பிற இடங்களிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. கத்தார் தலைநகர் தோஹாவில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதைத் தொடர்ந்து பல தாக்குதல்கள் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டன. குறிப்பாக இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளம் அல் உதைத் விமான தளம் கத்தாரில் அமைந்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தங்கள் நாட்டின் மீதான ஈரான் தாக்குதலை கண்டித்து வான் பாதுகாப்பு இடைமறிப்புகளால் ஒருவர் உயிரிழந்ததாகவும் பல ஏவுகணைகள் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த மோதல் காரணமாக உலகளவில் பல விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்குக்கான விமான சேவையை இடைநிறுத்தியுள்ளன. ஏர் இந்தியா, இண்டிகோ போன்ற இந்திய நிறுவனங்களும் சேவையை இடைநிறுத்தியுள்ளன. இந்த நிலையில் இந்திய அரசு ஈரானிலும் இஸ்ரேலிலும் இருக்கும் குடிமக்களை எச்சரித்து தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமும் பொதுமக்களை விழிப்புடன் இருக்கவும், உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றவும் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் நடவடிக்கை எடுக்கும்படி கையெழுத்திட்டுள்ளன. ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை சர்வதேச சட்டவிரோத என கண்டித்து அரசியல் தீர்வுகளை நாடுமாறு கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீசி ஈரானில் உள்ள மக்களை ஆதரித்து ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுக்கும் முயற்சிகளை அமெரிக்காவை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஈரான் தன்னை பாதுகாக்க அனைத்து இராணுவ வழிகளையும் பயன்படுத்தும் என கூறியுள்ளார். மேலும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு ஈரானின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க அனைத்து தற்காப்பு மற்றும் இராணுவ திறன்களையும் பயன்படுத்தும் என அறிவித்தார். பிபிசியின் சர்வதேச கருத்து: இம்மோதல் முன்பிருந்ததை விட மிகப் பெரியது, ஆபத்தானது. புதிய போர் நிகழ்வுகள் இந்த பிராந்தியத்தில் மோசமாக உருவாகக்கூடும் என கவனத்திற்கு எடுத்துள்ளது. இஸ்ரேல் தமது தாக்குதலை முன்னெச்சரிக்கை தாக்குதல் என்று கூறினாலும் இது விருப்பப்போர் எனவும் பிபிசி வலியுறுத்துகிறது. பொருளாதார நெருக்கடி மற்றும் கடந்த ஆண்டு மோதல் காரணமாக ஈரான் பலவீனமாக இருப்பதால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தியுள்ளன.